அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். இன்று 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 17ஆம் திகதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நாளிலும் அஸ்விஸ்ம பயனாளர்களுக்கான மிக முக்கியமான அவசரமான ஒரு செய்தியோடு உங்களை சந்திக்க வந்திருக்கின்றோம். குறிப்பாக நலன்புரி நன்மைகள் சபை இதுவரை காலம் இல்லாத வகையிலே தங்களுடைய பயனாளர்களை கடுமையாக எச்சரித்திருக்கிறது. எது குறித்து எச்சரித்திருக்கிறது என்பது குறித்து தான் பார்க்க போறோம். இந்த தகவலை தெரிஞ்சு கொள்றதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதே போல இதுவரைக்கும் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. என்னுடைய யூடியூப் சேனலோட பேரை வந்து நான் ஸ்கிரீன்ல பதிவிட்டிருக்கிறேன். அதே போல இந்த செய்தியை ஏற்கனவே என்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்துல நான் காலையிலேயே பதிவிட்டிருந்தேன். எனவே என்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தை ஃபாலோ பண்ணி வச்சுக் கொள்றதுனூடாகவும் இப்படியான செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். என்னுடைய ஃபேஸ்புக் முகவரி வந்து ஆர்ஜே ரமீஸ் என்ற என்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தை ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அது மாத்திரம் அல்லாமல் என்னுடைய வாட்ஸ்அப் சேனல்லையும் இந்த செய்தியை நான் காலையிலேயே பதிவிட்டிருக்கிறேன். எனக்கு கிடைச்ச உடனேயே நான் பதிவிட்டிருந்தேன். என்னுடைய வாட்ஸ்அப் சேனலோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல தந்திருக்கிறேன். அதனூடாக என்னுடைய வாட்ஸ்அப் சேனல்லையும் நீங்க ஜாயின் ஆகிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதனூடாக இந்த செய்திகளை உடனுக்குடன் நீங்க யூடியூப் சேனல்ல மாத்திரம் அல்லாமல் ஃபேஸ்புக் ஊடாக வாட்ஸ்அப் ஊடாக தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரி, நாங்க இனி விஷயத்துக்கு வருவோம். உங்களுக்கு தெரியும், அண்மையில வந்து மீளாய்வு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. அதே போல இந்த ஜூலை மாதத்திலிருந்து ஏராளமானவர்களுக்கு அஸ்வசம கொடுப்பனவுகள் இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது. எனவே நிறைய பேர் வந்து எங்களுக்கு அஸ்வசம கொடுப்பனவு கிடைக்குமா, கிடைக்காதா, எதிர்வரும் காலங்கள்ல எங்களுக்கான தகுதிகள் இருக்குமா, எங்களை தகுதியுடையவர்களாக இனங்கண்டு எங்களுக்கு அஸ்வசம கொடுப்பனவு தருவாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து மனக்குழப்பங்கள் இருக்கிறாங்க. இதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட ஒரு குழு வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, நலன்புரி நன்மைகள் சபையின் தலைமையகத்திலிருந்து அல்லது ஹெட் ஆபீஸ்ல இருந்து பேசுறதா நிறைய பயனாளர்களுக்கு கால் பண்ணி பேசி அவர்களுக்கான ஆலோசனைகளை வழங்கி அவர்களுடைய தகவல்கள், குறிப்பாக நம்பர் அல்லது ஹவுஸ் ஹோல்ட் நம்பர், கியூஆர் இலக்கம் என்று சொல்லுவோம் அந்த நம்பர், அவர்களுடைய தனிப்பட்ட விவரங்கள், தொலைபேசி இலக்கம், ஆள் அடையாள அட்டை இலக்கம், இப்படியான விஷயங்கள் எல்லாம் சேகரிச்சுட்டு உங்களுக்கு அஸ்வசம கொடுக்கறதுக்காக நீங்க இந்த விடயங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில நிபந்தனைகளை விதிச்சிருக்கிறாங்க. அதே போல அவர்களிடம் பணம் பெறுறதுக்கும் மோசடியான முறையில வந்து பணம் பெறுறதுக்கும் பலர் வந்து முயற்சித்து கொண்டிருக்கிறாங்களாம். எனவே இது குறித்த ஒரு முறைப்பாடு நலன்புரி நன்மைகள் சபைக்கு வந்து போயிருக்கிறது. ஒன்று அல்ல, பல முறைப்பாடுகள் வந்து போயிருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவேதான் நலன்புரி நன்மைகள் சபை வந்து தங்களுடைய பயனாளர்களுக்கு இந்த கடுமையான எச்சரிக்கையினை விடுத்திருக்கிறது. அதாவது நலன்புரி நன்மைகள் சபை வந்து எந்த ஒரு சேவையினையும் இலவசமாகவே வழங்குகிறது தவிர பணத்தை பெற்றுக்கொண்டு எந்த ஒரு சேவையினையும் வழங்கவில்லை என்பதை ஆணித்தனமாக சொல்லியிருக்கிறாங்க. எனவே நலன்புரி நன்மைகள் சபை மூலியமா பேசுறோம், ஹெட் ஆபீஸ்ல இருந்து பேசுறோம், பிரதேச செயலகத்திலிருந்து பேசுறோம், உங்களுடைய தகவல்களை தாங்க, இந்த நாங்க சொல்ற இலக்கங்களுக்கு, வங்கி கணக்குகளுக்கு பணத்தை நீங்க வைப்பில் இடுங்க என்றெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா உண்மையிலேயே இது மோசடி குழுவாக தான் இருக்கும். எனவே இப்படியான சேவைகளை வந்து நாங்க ஒருபோதும் பணத்தை பெற்றுக்கொண்டு எங்களுடைய பயனாளர்களுக்கு வழங்குவதில்லை. யாரும் யாருக்கும் பணத்தை கொடுத்து சேவைகளை பெற்றுக்கொள்ள தேவையில்லை. இது முற்று முழுதும் இலவசமான ஒரு சேவை. எனவே யாராவது இப்படி ஹெட் ஆபீஸ்ல இருந்து அல்லது தலைமையகத்திலிருந்து பேசுறாங்க அப்படின்னு சொல்லி தகவல்களை கேட்கிறாங்கன்னு சொன்னா நீங்க அதை உறுதிப்படுத்தி கொண்டு அவர்களுக்கான தகவல்களை வழங்குங்க. இப்போதைய நிலவரப்படி யாரிடமிருந்தும் நலன்புரி நன்மைகள் சபை இப்படி தகவல்களை திரட்டவில்லை என்பதை உறுதியாக சொல்லியிருக்கிறது. எனவே யாருக்கிட்டையும் பணத்தையோ உங்களுடைய தகவல்களையும் கொடுக்காதீங்க. அப்படி ஏற்கனவே உங்ககிட்ட தகவல்களை கேட்டிருந்து நீங்க தகவல்களை வழங்கி அல்லது பணத்தை கொடுத்திருந்தால் இது சம்பந்தமாக உங்களுக்கு அருகில் இருக்கின்ற போலீஸ் நிலையத்துல போய் நீங்க முறைப்பாடு செய்யுமாறும் நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்திருக்கிறது. அதே போல உங்களுடைய பிரதேச செயலகத்துல இந்த அஸ்வசம தொடர்பான அதிகாரிகள் உத்தியோகத்தர்களிடமும் இது சம்பந்தமாக முறைப்பாடு செய்து சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு நலன்புரி நன்மைகள் சபை தங்களுடைய வாடிக்கையாளர்களை கடுமையாக எச்சரித்திருக்கிறது. எனவே யாராவது கால் பண்ணி நாங்க அஸ்வசம அலுவலகத்திலிருந்து அல்லது நலன்புரி நன்மைகள் சபையின் தலைமை காரியாலயத்திலிருந்து பேசுறோம், உங்களுடைய பெயரை சொல்லுங்க, நம்பரை தாங்க, ஐடி கார்டு நம்பரை தாங்க, மாசம் உங்களுக்கு எவ்வளவு பணம் கிடைக்குது, எந்த வங்கி கணக்குக்கு வருது, எவ்வளவு வருது, இந்த விஷயங்கள் எல்லாம் கேட்கறாங்க அப்படின்னு சொன்னா இந்த காரணமும் கொண்டு இந்த தகவல்களை கொடுக்காதீங்க. அதே போல ஏதாவது ஒரு சேவையை வழங்குறதுக்காக பணம் கேட்கறாங்க அப்படின்னு சொன்னா அது நிச்சயமா வந்து மோசடியாக இருக்கும். எந்த ஒரு காரணத்துக்காகவும் அவர்களுக்கு பணத்தை கொடுக்காதீங்க. பணத்தை கொடுப்பதன் மூலம் நீங்க அஸ்வசம கொடுப்பனவுகளை பெற்றுக்கொள்வதற்கு உங்களை தகுதி உள்ளவர்களாக மாற்றிக்கொள்ள முடியாது. உங்களுக்கு அஸ்வசம கொடுக்கப்பட மாட்டாது. எனவே இப்படியானவர்களிடம் ஏமாறாமல் இருக்க வேணும் அப்படின்றதுக்காக தான் நாங்க இந்த செய்தியை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய
நண்பர்கள், உறவினர்கள், தெரிஞ்சவங்களோட இந்த வீடியோ பகிர்ந்து கொள்ளுங்க. பகிர்ந்து கொண்டு அவர்களுக்கும் இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க. யாரும் ஏமாறக்கூடாது என்பதுதான் எங்களுடைய ஒரே நோக்கம். எனவே இந்த தகவல பகிர்ந்து கொள்ளுங்க. தகவல் பயனுள்ளதாக இருந்தா, மறக்காம என்னுடைய யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. என்னுடைய யூடியூப் சேனலோட பேர வந்து நான் ஸ்க்ரீன்ல பதிவிட்டிருக்கிறேன். அதேபோல ஆர்ஜே ரமீஸ் என்ற என்னுடைய Facebook பக்கத்தையும், டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய வாட்ஸ்அப் சேனலோட லிங்க தந்திருக்கிறேன். அதனூடாகவும் நீங்க என்னுடன் தொடர்ந்தும் பயணித்து இப்படியான தகவல்கள தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். மீண்டும் ஒரு காணொளியூடாக சந்திப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.